அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் விஜயநகர பேரரசு. ஸோ அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிடுவோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா இந்த பகுதி தாங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், விஜயநகர பேரரசு 4 அரச வம்சங்களால் ஆளப்பட்டதுங்க. சரியாங்க, நல்லா பார்த்துக்கிறணும். எத்தனை வம்சம்? 4 அரச வம்சம். என்னென்ன வம்சம்? சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். சரிங்களா, சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சரிங்களா, இதில் சங்கம வம்சம் பாருங்கள் 1336லேருந்து 1485 வரைக்கும். அடுத்தது சாளுவ வம்சம் 1485லேருந்து 1505 வரைக்கும். அடுத்து துளுவ வம்சம் 1505லேருந்து 1570 வரைக்கும். அடுத்தது கடைசி ஆரவீடு வம்சம். சரிங்களா, ஸோ இந்த ஆரவீடு வம்சம் 1570லேருந்து 1646 வரைக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு பொறுத்துக வடிவில் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொஸ்டின். முதலாம் புக்கர். சரிங்களா, ஸோ அந்த சங்கம வம்சத்தில் தான் வருவார். ஸோ முதலாம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பனா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா. இந்த குமார கம்பனாவை ஏன் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இவர் தான் மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் அப்படின்னா குமார கம்பனா. சரிங்களா, ஸோ முற்றுப்புள்ளி வச்சு அங்கே ஒரு நாயக்க அரசை நிறுவுவார். சரிங்களா, ஸோ அப்போ மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவியவர் யாருன்னு கூட கேட்கலாம், குமார கம்பனா. ஸோ இவர் மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சார், இவர் தான் அங்கே நாயக்க அரச வம்சத்தை தோற்றுவிச்சார் அப்படின்ற மாதிரி எங்கள் குறிப்புகள் எதை வச்சு இதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த குமார கம்பனாவினுடைய மனைவி கங்காதேவி. சரிங்களா, ஸோ அந்த கங்காதேவி எழுதின நூல் தான் மதுரா விஜயம். சரிங்களா, ஸோ அப்போ கங்காதேவி எழுதின மதுரா விஜயம் அப்படின்ற நூலில் இவர் யார், தன்னுடைய கணவரான குமார கம்பனா மதுரையை கைப்பற்றினார் அப்படின்ற செய்தி அதெல்லாம் அடங்கியிருக்கு. ஸோ அப்போ இங்கே கேள்வி என்னது, இந்த குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு கேட்கலாம். இல்லாட்டி மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாமாங்க, கங்காதேவி. அப்போ கங்கா மதுரைக்கு விஜயம் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, மிக முக்கியமான கேள்விங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.